எனது அன்பு நேயர்களே வணக்கம். நிர்ஜலா ஏகாதசி இது ஒரு சிறப்பான ஏகாதசியாக வருகிறது. என்னவென்று பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருக்க அன்போடு வேண்டுகிறேன். இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். விரதம் என்பதே மிக சிறப்பான ஒன்று. விரத முறைகளிலே குறிப்பாக ஏகாதசிக்கென்று ஒரு சிறப்பான முறை இருக்கத்தான் செய்கிறது. முதல் நாள் இரவே நாம் உணவு உண்ணுதலை நிறுத்திவிட்டு மறுநாள் ஏகாதசி நாளன்று முழுவதுமாக உபவாசம் இருந்து அடுத்த நாள் காலையிலே பாரணை சமயத்திலே விரதத்தை முடித்துக் கொள்வது என்பது ஏகாதசி விரதம். இது ஆனி மாதத்திலே வரக்கூடியது நிர்ஜலா ஏகாதசியாக வருகிறது. இதனுடைய மகத்துவம் என்ன? நிர்ஜலா என்றால் தண்ணீர் கூட அருந்தாமல் உபவாசம் இருந்து நாம் விஷ்ணுவை வேண்டுவது, விஷ்ணுவின் நாமங்களை ஜபிப்பது. இந்த நிர்ஜலா ஏகாதசி திதி அன்று தான் பிரம்மதேவர் குபேரனை தோற்றுவித்தார் என்று நமக்கு ஐதீகம் கூறுகிறது. மகாவிஷ்ணுவின் ஆணைப்படி குபேரன் நிதிக்கு ஏகாதசி திதி ஒரு முக்கியம். அப்படி என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த நாளிலே நமக்கு கிடைக்கக்கூடிய வரம் என்பது தொடர்ந்து நித்திய வரமாக நமக்கு செல்வம் ஐஸ்வர்யம் கிடைக்கும். வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசியை இதற்கு பல பெயர்களிலே அழைக்கிறோம். அன்று நீரே அருந்தாமல் உபவாசம் இருக்க முடிந்தவர்கள் இருந்துவிட்டால் ஒரு வருடத்திலே வரக்கூடிய 24 ஏகாதசிகள், வளர்பிறை ஏகாதசி, தேய்பிறை ஏகாதசி என்று ஒரு மாதமும் வரும். ஆக வருடத்திற்கு 12 × 2 24 ஏகாதசிகள் வரும். இதிலே இந்த நாளிலே நீங்கள் விரதம் இருந்து விட்டால் இந்த 24 ஏகாதசிகளிலும், அதாவது மற்ற 23லும் விரதம் இருந்ததற்கு என்ன பலன் இறைவன் உங்களுக்கு தருவாரோ அதை தந்து விடுவார். இப்படியாக மிக மிக அற்புதமான ஒரு ஏகாதசி இந்த ஏகாதசி. இந்த ஏகாதசியை பகவான் மகாவிஷ்ணுவை நினைத்து விரதமிருந்து இந்த ஏகாதசி திதி அன்று வழிபடுவது என்பது நமக்கு மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கக்கூடிய, நினைத்த செல்வம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது மட்டுமா, இந்த விரதத்தை நாம் அனுஷ்டித்தோம் என்றால் வருடத்திலே வரக்கூடிய 24 ஏகாதசிகள் இருக்கிறது அல்லவா, அவற்றில் மற்ற 23ஐயுமே அனுஷ்டித்ததற்கு சமமான அருள் நமக்கு கிடைக்கும். அதுபோல் குபேர சம்பத்து பெறுவதற்கும் இந்த ஏகாதசி மிக முக்கியமான ஏகாதசி. இது குறிப்பாக ஆனி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி தான் நிர்ஜலா ஏகாதசி என்று அழைக்கப்படும். விஷ்ணுவை வழிபடுவதற்கு ஒவ்வொரு ஏகாதசியும் சிறந்தது. ஏகாதசி திதி எப்போது வருகிறது? பௌர்ணமி அமாவாசைக்கு பின்பு வரும் 11வது நாள் தான் ஏகாதசி திதி. இது விஷ்ணு பகவானுக்கு மிக முக்கிய நாளாக நாம் கடைபிடிக்க வேண்டியது. வைகுண்ட ஏகாதசி என்று ஒன்று சிறப்பாக வருடம் இது எல்லோருக்கும் தெரிந்தது. அன்று பெருமாள் கோயில்களிலே சொர்க்கவாசல் வழியாக சென்று நாம் பெருமாளை தரிசித்து ஏகோபித்த அருளையெல்லாம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கும். இந்த நிர்ஜலா ஏகாதசி மிக சிறப்பாக நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. மேலும் ஒரு சிறப்பு விஷயம் என்னவென்றால், இதற்கு மற்றொரு பெயர் இருக்கிறது. அதற்கு பீம ஏகாதசி என்று பெயர். ஏனென்றால் இந்த விரதத்தை பாண்டவர்கள் 5 கடைபிடித்தனர். ஆனால் அவர்களுள் பாண்டவர்கள் சகோதரர்களான 2வது நபரான பீமனால் மட்டுமே இந்த விரதத்தை முழுமையாக கடைபிடித்து இருக்க முடிந்தது என்று நமக்கு ஐதீகம் கூறுகிறது. அப்படி என்ன இதற்கு சிறப்பு என்றால், இருந்ததன் காரணமாக சிறப்பு பலன்களை நாம் பெறப்போகிறோம் என்று இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாண்டவ ஏகாதசி என்று ஏன் வந்தது? பாண்டவர்கள் 5 கடைபிடித்ததனால் இது பாண்டவ ஏகாதசி. பீம ஏகாதசி என்று ஏன்? பீமனே இருந்தான், அதனால் பீம ஏகாதசி. அவனுக்கு வயிறு மிக பெரியது, அவனால் உண்ணாமல் இருக்கவே முடியாது, தின்னாமல் இருக்கவே முடியாது. இப்படிப்பட்ட பீமனே கடைபிடித்து, பாண்டவர்களெல்லாம் இருந்தபோது பீமனே இதை முழுமையாக கடைபிடித்து இப்படி ஒரு வரத்தை பெறக்கூடிய அமைப்பு, பெயரை பெற்று விடுகிறான். ஏகாதசிக்கே பீம ஏகாதசி என்று பெயர் வைக்கப்பட்டு விட்டது என்றால் பார்க்க வேண்டும். ஏன்? பசி அதிகமாக எடுக்கக்கூடியவர்கள் சாப்பிடாமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்டவர்கள் சாதாரண பசி இருப்பவர்களை விட அதிகமாக அந்த பசி என்ற உந்துதல் இருக்கும். அப்படிப்பட்ட பீமன் இதில் இருந்தான். ஒரு ஏகாதசி திதி என்று
கடைபிடித்து விஷ்ணுவினுடைய அருளை பெறுகிறான். இதுதான் பீம ஏகாதசி என்று உருவான நாள். அன்பு நேயர்களே, உங்களுக்கு உடல்நிலை ஒத்துழைத்தால் இந்த ஏகாதசி திதியன்று விரதமிருந்து விஷ்ணுவை வழிபட்டு எல்லா வளமும் நீங்கள் பெறுவது என்பது சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லை என்றால் ஒரு வேளை உணவையாவது தவிர்த்து இருப்பது என்பதும் சாதனையாகவே சில சமயங்கள் அமைந்து விடுவது. மேலும் விரதம் இருக்க முடியவில்லை என்றாலும் கூட இந்த நாளிலே விஷ்ணுவின் நாமத்தை நினைப்பதே உங்களுக்கு வரத்தை தரும். ஏனென்றால் கலிகாலத்திலே நாம ஜபமே நமக்கு மிகப்பெரிய வரத்தை தந்துவிடும். நமக்கு தேவையான அந்த வைகுண்ட பதவி ஸ்ரீமன் நாராயணனின் காலடியிலே வசிக்கக்கூடிய ஒரு அமைப்பை தந்துவிடும் என்கிறது. ஆகையினால் குறைந்தது பெயரையாவது நினைத்து வழிபடுவது மிக முக்கியம். அதுவும் இப்போது உள்ள கிரக நிலைகள் எல்லாம் நல்ல அமைப்பை தந்து கொண்டிருக்கிறது உலகத்திற்கு. அப்போது இறைவனுடைய வழிபாடு என்பது மென்மேலும் நமக்கு பல சிறப்புகளை தந்து நம்மை உயர்த்தும். பள்ளி பருவத்திலே இருக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்காக பெற்றோர் இருக்கலாம். முடிந்தால் இள வயதிலே இருப்பவர்கள் இந்த நிர்ஜலா ஏகாதசியின் தத்துவத்தையும் விளக்கத்தையும் புரிந்து இந்த ஒரு நாளிலே விரதம் இருக்க முடிந்த இளம் வயது, அதாவது குறிப்பாக கல்லூரி பருவம், பள்ளி பருவம் என்றால் 9, 10, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் விரதம் இருப்பதற்கு ஏற்றதுதான். மிகச்சிறிய குழந்தைகளுக்கெல்லாம் விரதம் என்பது சரிவராது. ஆனால் எந்த வயது குழந்தையானாலும் நாம் இந்த விரத முறைகளை பற்றி சொல்வது லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம் எல்லாம் அன்றைய தினத்திலே நாம் படிப்பது. மேலும் படிக்க முடியவில்லை என்றால் இன்று யூடியூப் போன்ற வலைதளங்கள் பலவற்றிலே அதை நாம் கேட்க முடிகிறது. தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தால் நெஞ்சிலே பதிந்து விடக்கூடிய அமைப்பு. இப்படியாக இறைவனை நோக்கி நம் குழந்தைகளை திருப்பும் போது அவர்களுக்கு தானாகவே நல்ல உள்ளம், நல்ல செல்வம், நம் செல்வம் என்று என் குழந்தைகளை சொல்கிறோம் என்றால் இப்படிப்பட்ட விஷயங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கும் போது அவர்களுக்கு நல்ல செல்வங்கள் சேரும். அவர்கள் நமக்கு நல்ல செல்வங்களாக இருப்பார்கள். இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.